வெல்கம் டு அவர் சேனல் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம நீர் யானை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்திலே வாழக்கூடிய விலங்குகள் 2வது பெரிய தரைவாழ் விலங்கு அப்படின்ற பெருமைக்குரியது நீர் யானை. ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மிகவும் வலிமையான ஆபத்தான விலங்குகளில் இது ஒன்று. இது ஒரு தாவர உண்ணி. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக சாதுவாக இருக்கும். தானாக போய் யாரையும் தாக்காது. ஆனால் அது இடத்துக்குள்ளே போய் ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீர் யானைகள் தங்களுக்குடைய பெரும்பான்மையான நேரத்தை தண்ணீர்லேயே செலவழிக்கக்கூடியது. தண்ணீர் பகுதிகளில் இருந்தாலும் சரி, நிலப்பகுதிகளில் இருந்தாலும் சரி, தனக்கான ஒரு எல்லையை வகுத்து அதுக்குள்ளே வாழக்கூடியது நீர் யானை. அந்த எல்லையை வகுக்கிறது, அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் யானைகளை பாதுகாக்கிறது ஆண் நீர் யானையோட வேலை. இது ரொம்ப கூட்டமாக வாழக்கூடியது. ஒரு கூட்டத்தில் 40 நீர் யானை வரைக்கும் இருக்கும். இது நீரில் இருக்கும் போதே குட்டியை பெற்றுக்கும். இந்த குட்டிகள் பிறக்கும் போதே 45 கிலோகிராம் அளவிற்கு உடல் எடை இருக்கும். இந்த குட்டிகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீந்துறதுக்கு கற்றுக்கும். நீர் யானை பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு அதிகமாக வேலைகள் கிடையாது. அதனால் ஒரு நாள்லேயே 16லேருந்து 20 மணி நேரம் ஓய்வெடுக்கும். 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கக்கூடியது. பகல் முழுவதும் நீரில் செலவழிக்கும். இரவு நேரத்தில் கூட்டமாக போய் இரை தேடும். இது ஒரு நாளைக்கே மட்டும் 45 கிலோகிராம் அளவுக்கு புல்களை சாப்பிடும். நீர் யானையை நீர் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வாழ்நாள் 40லேருந்து 50 வருஷம். உடல் நீளம் 3.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். உடல் எடை 1500லேருந்து 3200 கிலோகிராம். ஆண் நீர் யானையை விட பெண் நீர் யானை உடல் எடை குறைவாக இருக்கும். இதோட கூர்மையான பற்கள்னால சாதாரணமாக ஒரு படகை கூட உடச்சி நொறுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கும். நீர் யானைகள் 5 நிமிஷத்துக்கு நீருக்குள்ளே மூச்சு அடக்கிற சக்தி இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.